நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மள பலரும் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அண்ட் எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்ப எப்போதுமே ஒரு ஹெல்த்தியான மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஜேர்னி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் சில சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணி சீக்கிரம் டயர்டாகிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த்தையும் கெடுத்துக்கிடுவாங்க. அதனால் நம்ம கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கேலரி கம்மியாக இருக்கணும். பட் இந்த மாதிரி அப்படேட்டிங்காக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். ஐ ஆம் சப்ருன். இது உங்கள் ஃபியூஷன் ஃபுட் தமிழ். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த முளைக்கட்டின பச்சை பயிரில் கேலரி கம்மியாக இருக்கிறனால இதை நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் இதை இப்படி சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதையே நான் இன்றைக்கி செஞ்சுருக்க மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்படேட்டிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு கொத்து பரோட்டா மாதிரி இல்லையா? இந்த ரெசிபிக்கு நான் வச்சுருக்க பேர் ஸ்ப்ரவுட்டட் எக் பூர்ஜி. இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பச்சை பயிரை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு 12 மணி நேரம் மூடி வச்சுருந்தேன். நல்லா முளைக்கட்டி வந்துருச்சு. இதில் நான் தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். இதில் 1 கப்பு அளவுக்கு உள்ள பயிரை மட்டும் எடுத்து ஆவியில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள், உங்களுக்கு கரம் மசாலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 முட்டை தேவைப்படும். 2 முட்டையை நல்லா அடித்து கலக்கிடலாம். நீங்கள் முட்டையை அடித்து கலக்கையில் அதோட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு நல்லா அடித்து கலக்கிடுங்க. ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறங்க. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணுன்னா கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கிறங்க. வெயிட் லாஸ்ன்னு ட்ரை பண்ணுறப்ப இன்னும் கம்மியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதோட அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயாவும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாயை எடுத்துருங்க. ஏன்னா பச்சை மிளகாய் சாப்பிட்டே அவங்களுக்கு காரமாக இருக்கலாம். நம்ம லைட்டாக வதக்குனதோட அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி இப்போ நல்லா மசியணும். அது வரைக்கும் மசிய விட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடவே நம்ம ஆவியில் அவிச்சு வச்சுருந்தோம்ல அந்த முளைக்கட்டின பயிரையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் அதில் நீங்கள் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருந்தோம்னா முட்டை அதையும் போட்டு இந்த மாதிரி கொத்தி விட்டு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி கலக்கிட்டு பெரட்டி விட்டுக்கிட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இதை நீங்கள் வெயிட் லாஸ்க்கு தான் செஞ்சு சாப்பிடணும் இல்லை. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நீங்கள் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்காவது இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கலாம். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next time with another interesting video.